வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் இந்தியா. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 142 டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 145ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையா இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 1.7. ஸோ இது பியாண்ட் டாலரன்ஸ் தான். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 1 இயர்ல 1.07ங்கிறதுனால ஹை வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா ஒரு 2 to 3% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 2.5% growth ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய என்பிஏ நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லெஸ் தென் 3% இருக்கு. இது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். Q to Qன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் கிட்டக்க ஒரு 60 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 700 crores கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.7 போன தடவை காட்டிலும் கூடி இப்ப 5.7 இருக்கு. ஸோ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் 21.2. இது போன குவார்டர் காட்டிலும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இவனுக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 33% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 37% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 71% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 3 பயிலுமே பாசிட்டிவான ஆட்டிடியூட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 4.7ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 19.9ஆகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 4.2ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 159, ஃபேர் பிரைஸ் 275, கரண்ட் பிரைஸ் 145. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 0.5ன்னு வருது. ஸோ இப்போ 0.5ங்கும் போது நமக்கு அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தென் இவன் இங்கேருந்து மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க 0.75. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்டாக் பீட்டா ஸ்கோர் ஹையாக இருக்கிறதுனால 0.75க்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அதை உடச்சு போறானான்னு பார்ப்போம். அதை உடச்சு போனான்னா 1 அப்படிங்கும்போது 275 1 வரும். ஸோ இப்போ 0.75னாக்க 206. இந்த நிலையிலேருந்து இவன் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னால் 0.5 137. அது கீழே 0.25னா 68. இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் 68, 137, 206 அப்படிங்கிறது நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் 21.2ன்னு வருது. ஸோ இப்போ அதை ஆவரேஜ் பண்ணும்போது 5.30ன்னு வருது. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ். ஸோ இது எக்ஸிட் ஆக போகிற 5.8ஓட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு. யூஸ்வலாக இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர் பண்ணுவோம். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர் பண்ணுவோம். ஆனால் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் நமக்கு இங்கே குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் இங்கே இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால இவங்க ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர் பண்ணுறோம். அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறது கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே எடுத்துருக்கிறது S4லேருந்து S2 வரைக்கும் எடுத்துருக்கிறோம். ஸோ S4 71லேருந்து 73, S3 136லேருந்து 139, S2 179லேருந்து 184.
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை கட் பண்ணி மேலே ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கூடவே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இது சஸ்டெயின் பண்ணுமா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. எகெயின் திருப்பி இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் எடுக்கிறா, இல்லாட்டி அப்படியே மேலே போகிறானான்னு பார்க்கணும். சரி, இப்போ மேலே போகும்போது 139 கடந்தான 145 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 145 கடந்தான்னாக்க ஒருவேளை S2க்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.